இன்றைக்கு சித்தியாக்கள் மாமாக்களோட வந்துருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ நிலைமை உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திக் எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம் ரித்திக். திருக்கோணேஸ்வரம். ஓ அந்த அங்கால கண்ணனிங்க உண்மையா இந்த இருக்குமா இந்த நிக்குது இஞ்சி பாருங்க இப்படி மான் நிக்குது பாத்தீங்களா? எப்படி மான் எப்படி மான். நான் வந்து இதோட 3ஆம் தரம் பாரன் திருக்கோணேஸ்வரத்துக்கா 6 மாதம் இருக்கையே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 மாதத்துல கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ 2 வயசு போட்டு படித்து கொண்டிருக்கேன். அவராகவே பாட்டை போட்டு அவராகவே படிக்கிறேன். திருக்கோணேஸ்வரம் அன்னதான மடம். சுத்திக்க வேணும் ஒரு வடிவ சங்கு முள்ளுகளில் பூக்கள் செஞ்சு கடலில் வர கழிவு பொருளில் பூ. ஆனால் பார்த்தியா கடற்கரையில் உள்ள கழிவு பொருளெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. கொட்டாங்கி சங்கு முள்ளுகளில். வார நேரம் வாங்க ரித்திக். இங்கே பாருங்கண்ணா அப்பா வார பிள்ளைக்கு வாங்கி தரேன் காய்ச்சி தரேன் வாங்க சரியா? ஐயா நீ போகிற இடங்கள்ல ஐயா சரியா? இந்த விளையாட்டு சாமான்கள்லாம் விற்கக்கூடாது ஐயா. இல்லாட்டி விளையாட்டு சாமான் விற்கிற இடங்கள்ல பிள்ளைய கூட்டின்னு போகக்கூடாது. நீ இங்கே வந்தால் இதில் பல கூடைகள் வாங்கணும். அர்ச்சனை சாமான் அதை தான் சொல்கிறேன் வாங்க. புள்ளியோட இருக்காங்க 3200 கூட 700 இருக்குல்லோ. அப்ப எவ்வளவு 2400. ரைட் கோயிலுக்குள்ள போய்க்கு நாங்கள் அர்ச்சனை சாமான் போகணும். 2 கட்டு போகிறோம். ஓகே கொஞ்சம் இருங்க தம்பி. இந்த தட்டு கொடுத்தாது தம்பி 3200 நெய் விளக்கு. நீங்க தான் கேட்ட நீங்க கட்டி தந்தாங்கன்னா மிச்ச சாமான பேக்ல போட்டு எடுத்துட்டு சரி அப்பா வாங்கி தரேன். அப்படி அங்க நீங்க வச்சுட்டு வந்தா நான் எடுப்பேன் போய். இல்ல இல்ல வேலைக்கு ஒருத்தருமில்ல நான் தான் போவேன். நாங்க தூக்கிங்களா பாருங்க ஒரு 200 ரூபா தாப்பேன். இதை கொண்டு வாங்க. இது நெய் விளக்கு என்ன இந்த அர்ச்சனை பொருளோட சேர்த்து நெய் விளக்குன்னு தருவாங்க. கொண்டைய கொளுத்துவோம். அர்ச்சனை சாமானுடன் சேர்த்து நெய் விளக்குடன் உள்ளே போய் கொண்டிருக்கோம் கோயிலுக்குள்ளே. செருப்பெல்லாம் இதில் கலட்டி வச்சுட்டு தான் போவாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு அப்படியே நெய் விளக்கையும் ஏற்ற போகிறோம். ஆனால் நெய் விளக்கு ஏற்றுனது தெரியல வெளியிலேயே அவளுக்கு எல்லாம் பார்க்கணும். இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் நெய் விளக்கு ஏற்றுறேன். உள்ள வீடியோ எடுக்க தடை, அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணுறோம். ஸ்வரத்துக்குள்ளே வந்து கயனி கும்பிட்டு கொண்டுருக்குறோம்.
இதெல்லாம் என்ன கைனி? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாவா இது தொட்டில்கள் கட்டியிருக்கிறத பார்த்தா குழந்தை பெறாதாக்கள் என்ன நேற்று வச்சு இங்கே வந்து கட்டுவாங்க. ம் ஒவ்வொரு அது கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ எல்லாருக்குமே நான் நடக்கும் ம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு அங்கே மட்டும் கட்டியிருக்காங்க சுற்றி. ம் அதால் என்ன தேடி பார்க்குறாங்க? இல்லையா? வாங்க போய் பார்ப்போம். நாம்பரன் பூட்டு பொடி இருக்கு இன்னொன்று இருக்கு. நாங்கள் நேற்று போனோம் அந்த கடையில் என்ன கைனி அங்கே இது சிங்கநாதன் இந்தியாவில் இதுக்குள்ளேயும் கட்டியிருக்காங்க. ம் போய் பாரு. இதையும் காணிக்க சொல்லிட்டு நான் போட்டில் போகல நேற்று வந்து நேற்று இதில் போட்டில் வந்தோம் ஐயா. நாங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நேற்று நேற்று அங்கேருந்து பார்க்க எப்படி இருந்துச்சு இப்போ இருக்கு. கூடுதலாப்பா ம் பவா கிடைக்காதவர்களும் காணிக்க நீட்டி வைக்கிறதுனா இல்லை ஃபுல்லாக கட்டிடுவோம். என்ன அப்படி அதில் இறங்கி அதில் ஏறி போகிறாப்புல. இதை பற்றியா இவர் வந்து காசு போடுறது இவ்வளோ காசு கிடக்குன்னு இங்கே வந்து என்னென்ன காசை போடுறது கைனி? ஆ காசை போட்டு என்ன செய்கிறது? நேற்று நாங்கள் நேற்று நடக்கணும் வந்து அங்கே நேற்று கொண்டாடுவோம். எதுக்குள்ளே அறிகிறது? எதுக்குள்ளே பழங்க இஞ்சி பாருங்க கடை போட்டாங்க. ரைஸ் ஆ அன்றைக்கு இதில் இந்த ஒரு பொடியும் விழுந்து பாஸ் இந்த இடத்துல இருந்து அங்கால தான் காசு போடுறது. ராவணன் வெட்டுக்கு காசு போடுறது கடல். இப்போ அந்த இடத்துல காசு போடுற இடத்த தடை பண்ணி வச்சுருக்காங்க போல். தடையாண்டு இருக்கு. அர்ச்சனை எல்லாம் செஞ்சு பூசை எல்லாம் செஞ்சு முடிஞ்சா கைனி? எல்லாம் முடிஞ்சது. ஆனால் பார்த்தியா அந்த அர்ச்சனை பொருள் ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. திருநூறு ஒன்று சிவன் கோயிலில் வந்து அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதா? நாங்கள் அர்ச்சனை செய்துட்டு வச்சுட்டு போகிறோம். நன்றியை பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய நன்றி இல்லை சிவனை பார்க்குற மாதிரி கட்டியிருக்காங்க. ம் அப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலை பற்றி? இந்த கோயிலை பற்றி நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு தான் இருக்கிறேன். சரி கோயிலா கோயில்னு பார்க்கலாம் கூட. ம் ஸ்கூல் பிள்ளைகள் ட்ரிப் எப்படி இருக்கு சில எந்த பகுதியில் ம் அங்கே போகும். ம் அந்த ராவணன் வெட்டு பார்க்கலையா? அது அங்கே இருக்கு. ம் நேற்று என் வீடியோ இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கடலுக்குள்ளால் போய் அந்த ராவணன் வெட்டை பார்த்தது. இப்போ கோயிலில் இருந்து வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு வேண்டுதல் வேண்டி கொண்டு காசு போடுறது போல் என்ன சில்லறை காசுகளாக போடுறது. ம் இதான் இது சரியாக காசு அறியணும். ராவணன் வெட்டு சரியா? ராவணன் வெட்டு ரெண்டு வெட்டுக்கு நடுவில் தண்ணியில் விழணும். ம் நினைச்சது இப்படிங்க காசு இருந்தால் அறிஞ்ச சில்லறை காசு சில்லறை காசு இருந்தால் அறிஞ்சு பார்த்துருக்கலாம். இல்லையா? சில்லறை காசு இல்லையா? இதில் கேட்டு கேட்டு சில சில்லறை காசு கல்லும் எதுங்கிறீங்களா? அதான் பார்க்குறேன் கல் எல்லாம் பொறுக்கி எரிஞ்சிருப்பாங்க. இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பிள்ளை இங்கே வாங்க, நாங்கள் கல் அறிவோம். முடிஞ்சால பாருங்க கல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ரத்தி. சரி சரிங்க மனசில் நினைச்சு அறிக்கணுமா? ஓ
எப்படி எரிஞ்சு எப்படி ஏற்கல அந்த பாருங்க அது ரெண்டு நடுவுலையும் இது தெரியுது பாருங்க தண்ணி அந்த அதுக்குள்ளே விழுவணும். ஓ ரைட், இவ்வளோதாரியா நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ வெளிஞ்ச மூணு விடுவோம். இங்கே வாங்குறது டெய்லியாக விட மாட்டேன். எல்லாரும் கல் எடுத்து எரிஞ்செறிஞ்சப்ப கல்லில் இல்லை இங்கே இதில் இருந்து பார்த்தா வாடியாக ராவணன் பார்த்து கொஞ்சம் வாடியாக தெரியும் நினைக்கிறேன். வாடியாக தெரியுது. ராவணன் வீட்டுக்குள்ளே கல் எறிகிறதுக்கு எங்களுக்கு கல்லும் கிடைக்கல, காசும் கிடைக்கல. என்னதையா? ரைட், வாங்க அப்படியே போவோம். ரைட், நாங்கள் திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்தோம். ராவணன் வட்டையும் பார்த்தோம். உள்ள பூசைக்கு போய் அர்ச்சனையும் செஞ்சோம். இப்போ ரித்திக்கு விளையாட்டு சாமானை வாங்கி கொடுத்துட்டு போகிறோம். இங்கே அப்பா பார்த்துங்க பெரியப்பா அவங்க குழப்படி செஞ்சால் அப்போ அவங்க படிக்கும். நாங்கள் அங்காள சைட்டால் தான் நேற்று வந்தோம். என்ன கைனி அந்த சைட்டால் தான் இந்த போய் அது மட்டும் வந்துட்டு போயிட்டான். டிக்கெட் எங்கள் தரிசனம் ஆகட்டேன். அதான் எடுக்க விட்றாங்க. இல்லை ரைட் இருப்போம். டிக்கெட் தந்தால் தான் பாட்டா தருவாங்க. சரி பார்ப்போம் எப்போ டிக்கெட் வருது எப்போ பாட்டா தருவாங்க. ரைட், பாட்டாவை தந்துட்டாங்க. டிக்கெட்டை கொடுத்து அழுதழு போனான் புள்ள. இப்போ சிட்டிச்சின்னு போகிறான் விளையாட்டு சாமானுக்கு. திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்தால் பாருங்கள் நல்ல வெயிலான டைமில் அங்கே சீ சைட்டும் இருக்குது. நல்ல வழியாக பார்த்து கொண்டு ஜூஸும் குடிக்கலாம். என்ன செய்கிறாங்க சிப்பி அலறுகள் இதெல்லாம் இருக்குது. நூறுரூவா 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 நூறுரூவா. ஆமாம் 3000 வாடா. உனக்கு என்ன வேணும்? ஐயா பார்த்து என்ன வேணும் வாங்க. இங்கே கரையாவா என்னையா வேணும்? தேவையான சாமானை மட்டும் அடையா. அவன் எல்லாத்தையுமே தேவைன்னு எடுப்பான். ஆ ஜெரிக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தம்பி வேணும்? எடு. ஐயா எடுங்க சரியா போ வாங்க. நீ அதுதான் காசு கொடுங்க. பாருங்களேன் வந்து இதில் வந்து பிரியோசனமே இல்லை. துவக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். துவக்கு ரைட் வாங்க. விளையாட்டு ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். லம்போகினி கார், ஆளுக்கு ஒரு கார். இந்த கார் ஓய் கொடுங்க. ஐயா தூர வச்சு அடிக்கணும். இல்லை அமத்துங்க. என்ன சாப்பிட்றதா? இது பேனர் கொழுவுறதா? என்ன பாபு? ஆ நாங்க உங்களுக்கு நாங்க காசு ரைட் எல்லாம் வேண்டியாச்சு. அம்மா பாருங்க நொங்கு ஜூஸ் இருக்கா? நொங்கு ஜூஸ் என்ன நொங்கு ஜூஸா? ரைட் அப்போ நொங்கு ஜூஸ் ஒரு குடிச்சு பார்த்துட்டோம். ஆட்டு பெருசு சுத்திக்கிற பைக் தான் பெருசு. ஓ முகமூடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கான்டா ஜெரி.
போமாம்மா. ஓ எப்படி ரோட்டில் சொல்லிடுங்க மான் எவ்வளோ மானான்னு பாருங்க சாப்பாடு சாப்பிடுது மான் பழங்கள் கொடுக்குறாங்க. இங்கே வேற ஆட்கள் சாப்பாடுகளை சாப்பிட்டு மான் நல்லா இதாக இருந்தோம். புவனேஸ்வரத்துக்கு போயிட்டு என்ன சித்தம் போகிறீங்க? நல்லா ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது, நல்ல ஸ்வீட் எல்லாம் இருக்குது. ஸ்வீட் ஐட்டங்கள் நல்லபடியாக இருக்குது. முஸ்லீம் கடை தான் உண்டு. ஆ இதான் உங்களது குனாவா சாக்லேட் அது இல்லைண்ணே? இல்லை எல்லாம் ஃபாரின் சாக்லேட் தான். ரைட் போயிருங்க. ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு கூட போய் சாப்பிடுவோம். ஓகே அவக்கோட ஜூஸ் நான் வேண்டினா நான் குடிச்சே முடிஞ்சேன். ஏன்னா நல்லா இருக்கும். மேலே மில்க் ஷேக் எப்படி பாருங்க மில்க் ஷேக் அவ்வளோ இல்லை நல்லா இருக்கு. ஆனால் அவக்கோட எனக்கு நல்லா இருந்த மாதிரி அது சும்மா போட்டாலே நல்லா தானே இருக்கும். ஓகே நாங்கள் இப்போ திருக்கோணேஸ்வர கோயிலுக்கு வந்துட்டோம். திருவோணமலைக்கு வந்தால் கட்டாயம் இந்த கோயிலுக்கு வந்தே தான் போகிறோம் நாங்கள். அதனால் இந்த கோயிலுக்கு வழியாக வந்து அவங்களை சுற்றி காட்டிட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னா ரித்திக் ஒரே ஆள் எங்கேருந்து போய்க்கி விளையாட்டு சாமான் பண்ணுறோம். அது ஒன்று வந்து இப்போ அவர்கிட்ட முகத்தில் வந்து சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் எல்லாம் விளையாட்டு சாமான் வேண்டிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஓகே ரித்திக்கு போய் எப்படிமா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறாங்க டிகேஆர் ஃபேமிலி. பாய் ரித்திக் பாய். சரி மயில் எங்கேயா கற்று மயில் கற்று பார்த்தீங்களா?